गुरवे सर्वलोकानां हरिये सर्वलोकिनां हरिये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भाः श्रीकण्ठाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। மரியாதைக்குரிய பாரதிபுர அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலுடைய பக்த மகாஜனங்களே, இன்றைய நன்னாளிலே சித்திரை மாத வைபவம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நல்ல ஞாபகம் வரும். சித்திரை மாதம் சொல்லிட்டாலே நமக்கு நல்ல ஞாபகம் வருது. அம்மாவுடைய திருக்கல்யாண உற்சவம், மாரியம்மனுடைய திருக்கல்யாண உற்சவம். நோக்கி சாடி தீர்க்கப்புறம் எடுத்து கரகம் எடுத்து அம்மாவை மனதார பிரார்த்தனை செய்து அக்னி கட்டி எடுத்து அம்மாவை மனதார பிரார்த்தனை செய்து நம்முடைய குறைகளெல்லாம் அவளிடத்திலே அர்ப்பணம் செய்து வருடத்திலே ஒரு முறையாவது காண வேண்டிய இந்த திருக்கல்யாண வைபவத்திலே நாம் அனைவரும் பங்கேற்றுக் கொண்டு இருக்கின்றோம். பொதுவா எல்லா மாரியம்மன் திருக்கோயிலும் கம்பம் போட்டுதான் திருக்கல்யாணம் பண்ணணும்னு எல்லாருமே யோசிப்பாங்க. சித்திரை மாதம் சொன்னாலே இறைவனுடைய திருக்கல்யாணம் தான். அதெல்லாம் நம்ம யாரும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறது? சித்திரை மாதத்துல யாரும் நம்ம மனிதர்கள் யாரும் திருக்கல்யாணம் கல்யாணம் பண்றது? சித்திரை மாதம் சொன்னாலே தேவனுக்கு திருக்கல்யாணம். அதெல்லாம் மதுரை மீனாட்சி அவனுக்கு திருக்கல்யாணம் நடக்குது. ராம தேவரையிலான மாரியம்மனுக்கு முத்துமாரியம்மனுக்கு ராமதேவரையில் அனைத்திற்கும் திருக்கல்யாண உற்சவமானது இந்த சித்திரை மாதத்திலே நடைபெறும். ஒரு மாதம் கழி போகலாம், வைகாசியில வரலாம், அது நாட்களை பொறுத்து திருக்கல்யாண உற்சவமானது நடைபெறும். இன்றைக்கு நம்முடைய திருக்கோயிலே எங்கும் காணப்பெறாத ஒரு திருக்கல்யாண உற்சவம். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு மாரியம்மனுக்கும் திருக்கல்யாணம், இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே புதிதாக எழுந்தருளியுள்ள வள்ளிநாயக தேவசேனாபதி என்று சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய உற்சவ மூர்த்தியானது புதுப்பிக்கப்பட்டு அதற்கு உயிர்த்தப்பட்டு நம்முடைய ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த சிவசுப்பிரமணிய சுவாமிக்கும் சேர்ந்து திருக்கல்யாண உற்சவமானது நடைபெற இருக்கிறது. நாம் இந்த ஆலயத்திற்கு தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் எப்படி நம்மிடத்திலே அருள் செய்கிறார் என்பதை எப்படி நாம் உணர முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிடம் போதும் இறைவன் உணர்ந்தது. அம்மாவை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு ஒரு நிமிடம். அது எங்கன்னா இருக்கலாம். உதாரணமாக நீங்க எல்லாம் பால்குடம் எடுத்த உடனே அப்படியே வெயில் அடிக்கிறது, இளம் வெயில் அடிக்கிறது, அப்படியே இளம் வெயில அப்படியே மழை பொழிகிறது. இது சாதாரணமா வர மழை கிடையாது. மழை வரது தெரியல, வந்தா ஒரே அடி அடிக்கும், கட்டுன்னு போயிடும். அம்மாவுடைய அருள் எப்படி கிடைக்குன்னு சொன்னா, அந்த இளம் வெயில், அந்த இளம் குடி மழை நீர் ஆலயத்தில் நீங்க முன்னாடி வரும்போது அந்த அருள் கிடைக்கிறது. அப்படியே சும்மாடி விடுவது அந்த மழை. ஒரு நிமிடம் தான் வரும், அதுக்கப்புறம் மழை அடிக்கல. அந்த மழை எங்குமே கிடைக்கும். எந்த அம்பாள் கோயிலில் நீங்க பூஜை செய்தாலும், விசேஷம் வைத்தாலும், திருக்கல்யாண உற்சவம் நடத்தினாலும் ஒரு நிமிடம் அந்த மழை இறைவனுடைய அருளால் கிடைக்கும். இறைவன் எப்படி செய்வார் என்பது இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம நினைச்சிருக்கோம் கடவுள் என்று சொல்ல இறைவன் சொன்னா அப்படியே நம்ம முன்னாடி அப்படியே நின்றுட்டு தங்க கிரீடம், தங்க தங்க நகையெல்லாம் போட்டுட்டு வைரங்கள்லாம் போட்டுட்டு அப்படியே சூளத்தை எழுதிக்கிட்டு அம்மா நமக்கு காட்சி அளிப்பான்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தையின் வடிவத்தில் நமக்கு காட்டிடுவோம். ஒரு நிமிடம் நாம் சிறப்பையாக சாமி கும்பிட்டா போதும், ஒரு செகண்ட்ல அம்மா நம்ம காட்சி விடுவோம். அம்மாவை உணரக்கூடிய சக்தி நம்மிடத்தில் இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொல்லனா, கருணை
கர்மண்யே வாதிகாரசே மாப்படை சுகதாசன. கர்மண்யே வாதிகாரசே அப்படின்னு பகவத்கீதையில ஒரு வரி இருக்கு. கடமையை சரியா செய்யணும். நம்முடைய கடமையை நம்ம சரியா செய்யணும். மாப்படை சுகதாசன, நாம கடமையை செய்தால் கடமையினாலே கிடைக்கக்கூடிய சுகங்களை நாம் அனுபவிப்போம். நம்முடைய கடமை என்ன? நம்ம இங்க அனைவரே நிறையா வார வாரம் வெளிக்கிறோம். நான் பார்க்குறேன் நிறையா பெண்கள் ராகுகால பூஜைக்கு வரீங்க, வந்து ராகுகால பூஜைக்கு பாட்டெல்லாம் பாடுறீங்க. அந்த பாடலே நாம வந்து ஒரு பாடல் நமக்கு நன்றாக எல்லோருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் இந்தியில் நஞ்சமில்லா இனம் தரும் நலனையெல்லாம் தரும் கணம் தரும் பூங்களால் அபிராமி கிடைக்கங்களே. இந்த பாடல் அபிராமி பட்டர் பாடல். இந்த பாடல் நாங்கள் குறைந்தது இந்த பாடலாவது தெரிஞ்சு வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நான் பலகாலமே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். கணம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறத இந்த பாடல அபிராமி பட்டர் சொல்றாரு. தனம் தரும் யாரிடத்திலே தரும்? தனம்னா யாரு? பெண்ணை தான் தனம்னு சொல்றான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா, ஒரு நாளும் தளர்வரியா அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் காலையில எத்தனை மணிக்கு எதிர்க்கணும்? நம்ம எத்தனை மணிக்கு எதிர்க்கணும் யோசிச்சுக்கோம். காலையில எத்தனை மணிக்கு எதிர்க்கணும்னா சரியாக 3:30, அதாவது 3:30க்கு எதிர்க்கணும் ஒரு பெண். நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நல்லா யோசிச்சுவோம். சரியா 3:30 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி இல்லையா ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும். சரியா ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி இல்லையா ஒரு 5 மணிக்காவது எந்திரிக்கணும். அப்படி இல்லையா உங்களுக்காண்டி ஒரு வாய்ப்பு 6 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி இல்லையா எந்திரிக்கவே வேண்டாம், அப்படியே படுத்து. ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். ஒரு நாள் கூட நம்முடைய மனதில் வந்து தளர்ந்து போகக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆன்மீகத்திலே இந்த இந்து தர்மத்திலே சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெண்களுக்கே உரித்தது. ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். ஒரு நாள் கூட சோர்ந்து போகாது. அதாவது 3:30 மணிக்கு எதிர்க்கக்கூடிய மனநலத்தில் வேணும் இறைவனத்திலே அபிராமி பட்டர் சொல்ற. ஆகையால ஒரு நாளும் தலைவரையா நம்முடைய கடமையே நாம் செய்ய வேண்டும். காலையில் அதிகாலையில் எந்திரிக்கணும், வீட்டை சுத்தமாக செய்யணும், குளிக்கணும், தீபம் ஏற்ற வேண்டும். சூரியன் உதிப்பதற்கு முன்பே நாம் இருந்திருக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. ஆகையால கடமையை சரியாக செய்துவிட்டோம்னு சொன்னோம்னா இறைவன் நம்மிடத்திலே அருள் தருவார். இந்த கலர்வையா மனம் தரும். அந்த மனத்தை நாம் சரியாக செய்துவிட்டால் முன்னாடி சொல்லக்கூடாது தனம் தரும் கல்வி தரும், இந்த 2 கிடைச்சிடும். தனம் கிடைச்சிடும், கல்வி கிடைச்சிடும். 2 கிடைச்சதுன்னா நாம எந்த உயரத்துக்கு போயிடலாம். அதனால நாம் தினசரி என்ன வேலை செய்கிறோம் என்கின்ற எண்ணத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். கடமையை சரியாக செய்தால் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டி தருவார். அழகான இந்த முத்துமாரியம்மன் திருக்கோயிலே இன்னும் சற்று நேரத்திலே திருக்கல்யாண உற்சவ வைபவமானது நடைபெற இருக்கிறது. ஆகையால் இறைவனிடத்திலே எப்பொழுதுமே குறைகளை சொல்லாமல் இறைவனுடைய நாமத்தை மட்டுமே சொல்லணும். சர்வ சக்தி வாய்ந்த இறைவனுக்கு நம்மளோட குறைகள் என்னன்னு தெரியும். நீங்க போய் அப்ளிகேஷன் போடாத என்ன பண்ணும் தெரியும்னு அவசியம் கிடையாது. நீ இந்த ஆலயத்துக்கு கால் எடுத்து வச்சோடனே இவன் அம்மாளுக்கு தெரிஞ்சிடும், இவன் எதுக்கோ வந்திருக்கான், இவனுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. நீங்க வந்து அதே அம்மாட்ட கேட்க லயம் ஆ என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா, லயம் என்று சொன்னால் உள்ள கிடைக்கிறது, ஒன்றோட ஒன்று கலக்கக்கூடியது. அதுதான் லயம். நம்முடைய ஆன்மா இறைவனிடத்திலே கலக்கக்கூடியது. ஆகையால இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து இறைவனுடைய நாமத்தை இந்த ஆலயத்திலே தினத்திலே உச்சரிக்கும். உங்களுடைய குறைகள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் அம்மாள் பார்த்துக் கொள்வார். அதனால இந்த எண்ணத்துறை நாம இப்பொழுது அம்பாளிடத்திலே பிரார்த்தனை செய்ய போகிறோம். எல்லோரும் நான் சொல்வதை திரும்பி மனதார அம்பாளை பிரார்த்தனை செய்து அம்பாளின் அருள் கிடைக்குமாறு பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் கை கூப்பி கண்களை மூடி
அம்மாவை ஒரு கணம் நினைத்து நான் சொல்வதை தெரிந்து சொல்லுங்கள். அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி நம்ம மனசுல பிரார்த்தனை பண்ணி அந்த கையில் இருக்கக்கூடிய அச்சதைய நம்ம தலையில போட்டுக்கணும். சரிதா? அம்மா ஆர்வத்துல அம்மாவோட மேல வீசக்கூடாது. அதனால இந்த இன்னும் சற்று நேரத்திலே அம்மாவுடைய திருக்கல்யாண உற்சவ வைபவமாக நடைபெற இருக்கிறது. அம்மாவுடைய நிறையா பிரார்த்தனைகளை வைத்து மனதார தியானம் செய்து அம்மாவுடைய பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறேன். ஓம் மகாதேவராய
கரியவள் சூரியன் ஆடுவான் மலர் சிலம்படி வாக்கே வணங்குவோம் வாதில் வீரையும் மாலையும் வீரனும் வீரதையும் ஊசே மனதை பொய்கையும் போனதே ஈரங்கள் நிறைய நிலைகளே குடியர்கோன் குடியர்கோன் மலர் போற்றி ஆடே சிதை கல்மரப்பில் அணிந்த விரானை போற்றி வாழே திருநாவதோர் வந்துந்தர் பலம் போற்றி ஒளிமலே திருவாரூர் நிறுத்தார் போற்றே போற்றே வேட்டாய் நின்றாய் நின்றாய் போற்றே நீராபயானை கொண்டாய் போற்றே ஊற்றாற்றிலே ஒளிர்த்தாய் போற்றே ஓமாத சக்கரத்தே ஒளியே போற்றே காற்றாய் எங்கும் கடந்தாய் போற்றே திருக்கையிலே நானே போற்றே போற்றே தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் கணம் தரும் ஊழலால் அபிராமி கடிக்கங்களே ஆத்தாரிகள் அபிராமையே அண்டமெல்லாம் கூத்தாரே மாதுளம்பூர் நிலத்தாரே புரியரங்காரே அங்கையர் பாசா குணமும் கடம்பவில்லும் சேர்த்தாரே முக்கணியை தொழுவாறு கொடு தீங்கு இல்லையே அம்மா பமி சந்திரமௌளி ரமணா அவர்ணா உமா பார்வதி காத்யாயனி பைரவி பிட்கோர் குருதேவனாம் பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி 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 கோடி கோடி மதயானைகள் பணி செய்ய கோடி கோடி மதயானை வணங்குகிற உலகெல்லாம் கல்லாப்பிழையும் கசிந்துரையும் இல்லாப்பிழையும் இணையாப்பிழையும் நின் ஐந்தரத்தினை சொல்லாப்பிழையும் கொலாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருளும் ஆக்கி முத்துமாரே உமையே நம பார்வதி மலையே மகாதேவா என்னாருடைய சிவனையே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையாய் போற்றி பாதம் பின்னுருவானாய் போற்றி காவாடு கழகத்திலே போற்றி திருக்கையிலே வளையானே போற்றி போற்றி திருக்கையிலே வளையானே போற்றி போற்றி திருக்கையிலே வளையானே போற்றி போற்றி அநேக கோடி பிரார்த்தனபடியான புஷ்பாஞ்சலியும் சமர்ப்பயாமி. அப்படியே அதோட இழந்து உள்ள அம்மாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு